லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பாட்டு என்ன அப்படின்னா ஃபெய்த் அண்ட் இன்னர் காம், நம்பிக்கை மற்றும் மன அமைதி அப்படின்ற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. நம்ம மேலே யார் யார் நம்பிக்கை வச்சுருக்கா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த கம்பெனி உங்கள் மேலே வச்சுருக்கிறது ஒரு நம்பிக்கை. அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ண அந்த பிடி மாஸ்டர், நீங்கள் ஆரம்பித்த கம்பெனியில் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர், நீங்கள் வேலை இல்லாத போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஃபேமிலி, நீங்கள் ஒரு தப்பு பண்ணியும் அந்த மிஸ்டேக்கை செகண்ட் டைம் நீ பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அதே வேலையை ரிட்டர்ன் கொடுத்த அந்த மேனேஜர். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க யாருக்குமே நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதே கிடையாது. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதை உங்களுக்காக சொல்ல முடியல, அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹே ரீடர்ஸ், இட்ஸ் வினேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா ரிச்சர்ட் இ பிராட். ஸோ இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். என்ன அப்படின்னா 1934 அண்டார்டிக் அப்படின்ற அந்த ஒரு பெரிய பனி பிரதேசத்தில் இவர் ஒருத்தர் மட்டும் இருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டிலே நம்ம தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் அந்த பெரிய ஒரு காண்டினென்ட்லேயே அவர் ஒருத்தர் மட்டும்தான். 5 மாதங்கள் அந்த அண்டார்டிக் கண்டத்தில் இருந்து அவர் ஒரு ஜியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்காக அவர் தனியாக அங்கே விடப்பட்டார். இப்போது அவருக்கு இருக்க கேள்வி என்னென்னா, அவரை தாண்டி அங்கே யாருமே இல்லை. அவர் அந்த இயற்கையோடு இருக்கார். இப்போது அந்த இயற்கையோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு சில நாள் பயம் ஏற்படும். அந்த அங்கே இருக்க குளிர் எப்படி இருக்குன்னு எழுதுறாரு அப்படின்னா, அவர் மூச்சு காற்று விடும்போதே அந்த மூச்சு காற்று உறைஞ்ச அவர் கன்னத்தை தாண்டத்தை காட்டியும் அது உறைஞ்சிருமா. அவ்வளோ பணியில் தான் நான் என்னோடய ரிசர்ச்சை நான் தொடர்ந்தேன். அண்டு என் ரிசர்ச்சை மட்டும் நான் அங்கே பண்ணலை, நான் போனதுக்கான ரிசர்ச்சை மட்டும் பண்ணலை, எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கான எல்லா பதிலும் அங்கே எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படி கிடைச்ச அந்த பதில்கள் எல்லாத்தையும் அவரோட டைரியில் எழுதுறாரு. என்ன தலைப்பில் அப்படின்னா அலோன் அப்படின்ற அந்த தலைப்பில் எழுதியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். குளிரால் காற்று உறைந்ததால் காற்றின் அசைவுகள் நின்று போயின. பகல் மறைந்து இரவு சூழ்ந்தது. சப்தமற்ற லயமான பிரபஞ்சத்தின் சக்திகளும் இயக்கங்களும் அங்கே இயங்கின. ஒத்திசைவு என்று அதை கூறலாம். அந்த கணத்தில் மனிதன் பிரபஞ்சத்தின் ஒரு பாகம் என்பதில் சந்தேகமே இல்லை என்று உணர்ந்தேன். அந்த இயக்கம் அவ்வளவு ஒழுங்காக, இசைவாக, கச்சிதமாக இருப்பதால் அது தற்செயலானது என்று கூறிவிட முடியாது. இந்த முழுமைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த முழுமையில் மனிதனும் ஒரு அங்கம், ஒரு விபத்தல்ல, காரணம் கடந்த உணர்வு. அது ஒரு மனிதனின் இதயத்தில் இருந்த நம்பிக்கையின்மையை தொட்டு அதை வேரோடு அழித்தது. பிரபஞ்சம் ஒரு படைப்பு, ஒரு குழப்பம் அல்ல. பகல் இரவு போல் மனிதனும் பிரபஞ்சத்தின் உரிமையோடு கூடிய பாகம்தான். பகல் இரவு போல் மனுஷனும் இயற்கை தான் அப்படின்னு சொல்றாரு. எந்திரன் படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? அதாவது இவ்வளோ பெரிய உலகத்தில் மனுஷன் மட்டும் தற்செயலாக வந்துச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, டே அண்ட் நைட் மாதிரி தான் மனுஷங்களும், நம்மளும் இயற்கையை சேர்ந்தவங்க தான். பனிப்பிரதேசத்தில் நான் இருக்கும்போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கண்டத்தில் நம்மளும் இயற்கை சார்ந்த ஒருத்தனை நான் நினச்சிக்கிட்டு நான் இருந்ததுனால தான் என்னால் அங்கே உயிர் வாழ முடிஞ்சது. அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்தவித குளிருமே தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்தேன் அப்படின்னு எழுதுறேன். இந்த மொத்த ரைட்டிங்ஸ்லுமே கடைசியாக அந்த அலோன் அப்படின்ற அந்த ரைட்டிங் கடைசியாக எழுதின அந்த வார்த்தை தான் ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. மேன் இஸ் நாட் அலோன், மனிதன் தனித்தில்லை. இவருடைய மரணப்படுக்கையில் எழுதின பாடல் வேர்ல்ட் ஃபேமஸ் சாங்கில் ஒன்றா இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடலை எழுதினவர் தான் ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் ஹென்ரி ஃப்ரான்சிஸ் லைட் அப்படின்றவர் தான். ஹென்ரி ஃப்ரான்சிஸ் லைட்டுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. ஸோ அவரோட டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 மாதத்தில் நீங்கள் இறந்துருவீங்க, அந்த 2 மாதத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் எல்லாமே ஹென்ரி ஃப்ரான்சிஸ் லைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பைபிளை மட்டும் திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி வாசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வேர்ஸ் ரொம்ப பிடிக்குது. அது என்ன வேர்ஸ் அப்படின்னா, எங்களோடு நீடித்திருப்பாய், மாலை வரப்போகிறது, பகல் முடிய போகிறது. அதுதான் அந்த வேர்ஸ். ஸோ இதில் இருந்து அந்த சாங் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த சாங் என்ன அப்படின்னா, அபைட் வித் மீ அப்படின்ற அந்த சாங். ஸோ சச் அ கிரேட் சாங். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாட்டில் வர லைன்ஸை மட்டும் கேளுங்க, அவ்வளோ நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஸோ இந்த சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக்அவுட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பாடல் மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச சாங்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டோட இறப்பில் இந்த பாடல் பாடப்பட்டுச்சு. உங்கள் வாழ்க்கையில் எனக்கு யார் வழி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல, நான் வந்து நிலையற்று நிற்கேன், எனக்கு வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னா இந்த சாங் உங்களுக்காக தான். ஸோ இவ்வளோ பெருமைகளுக்கு உட்பட்ட இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா ஜான் ஹென்ரி நியூமன் அப்படின்றவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. லீட் கைண்ட்லி லைட் அப்படின்ற இந்த பாடல் ஒரு மனுஷன் அவனுக்கு எந்த ஒரு நிர்கதியும் இல்லாமல் கடவுள்கிட்ட போயிட்டு என்ன வழி நடத்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றத பற்றி ஒரு பிரார்த்திக்கிறான். ஸோ அதுதான் இந்த பாடல் லீட் கைண்ட்லி லைட். இந்த பாடலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல். எந்த அளவுக்கு அப்படின்னா டைட்டானிக் மூழ்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்க இந்த பாடலை பாடி தான் விடைபெற்றாங்க. பாடலை எழுதினவங்க யார் அப்படின்னா சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பெண் எழுத்தாளர் தான் இந்த பாடலை எழுதினாங்க. இந்த சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு நாடக நடிகை ஆகணும்னு ஒரு ஆசை. அவங்க இறப்பின் தருவாயில் இருக்கும்பொழுது இந்த பாடல் எழுதினாங்க. அந்த இறக்குற தருவாயில் கூட அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாரா வந்து ஒரே ஒரு நாடகம் தான் நடிச்சிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பெத் அப்படின்ற நாடகத்தில் லேடி மேக்பெத்தாக நடித்து ஃபேமஸ் ஆனவங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நோய்வாய் தாக்கப்பட்டு அவங்க வந்து மேடைகளில் நடிக்க முடியாமல் போயிடுது. சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் வந்து அவங்களோட ஃபாதர் கிட்ட போயிட்டு மன்றாடுறாங்க, எனக்கு வந்து பைபிளில் இருக்க நல்ல வேர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெத்லெஹேம் ஜாக்கப் அப்படின்னு ஒரு கதை இருக்குது பைபிளில், அந்த கதையை திரும்ப படி அப்படின்னு சொல்கிறாரு. சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ்க்கு நிறைய டைம் இருந்ததுனால அது என்னமோ அவளோட சொந்த கதை மாதிரி அவளுக்கு மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த கதையை படிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அவ்வளோ நெருக்கமாயிடுது அவளுக்கு அந்த கதை. சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் அவங்களே அந்த பாடல் எழுதிக்கிறாங்க. அவங்களுடைய மனக்குழப்பத்திலேருந்து வெளிவரத்துக்காக அந்த பாடல் எழுதினாங்க. நெவர் மை காட் டு தி நேரர் டு தி அப்படின்ற இந்த பாடல். ஸோ இந்த பாடலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் கிடையாது, அவர் வந்து ஒரு போர் வீரன். ஸோ அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். ஸோ அந்த லெட்டரு எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா போர் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அவருடைய அம்மாவுக்கும் அவருடைய காதலிக்கும் எழுதின லெட்டர் தான் இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். இதனால் சோர்ந்து விட வேண்டாம், கடவுள் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்வார். அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை மறுபடி சந்திப்பேன் என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் இதை இப்படி ஜீரணித்துக் கொள்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பைரட் எழுதிய த நாப்சிஸ் அப்படின்ற நூலை படி. கடவுளிடம் என் நம்பிக்கை முழுமையாக இருப்பதால் எனக்கு பயமில்லை அப்படின்னு அந்த லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த லெட்டர் வந்து எழுதினதுக்கப்புறம் மீடியாவில் வந்து இந்த லெட்டர் வெளியே வருது. மகனை இழந்த அம்மாக்கள், தன்னுடைய கணவனை இழந்த மனைவிகள், தன்னுடைய அப்பாக்களை இழந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்குற விதமாக இந்த லெட்டர் அமைஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ஃபேமஸான லாஸ்ட் லைன் வந்து என்ன அப்படின்னா மை ஃபெய்த் இன் காட் இஸ் கம்ப்ளீட் ஸோ ஐ ஆம் அன்அஃப்ரைடு அப்படின்னும். நான் இப்பயும் சொல்கிறேன், காடை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புட் யுவர் செல்ஃப். மை ஃபெய்த் இன் மை செல்ஃப் இஸ் கம்ப்ளீட் ஸோ ஐ ஆம் அன்அஃப்ரைடு. இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து சாகர தருவாயில் இருந்தார். ஆனால் எல்லா எழுத்தாளர் மாதிரியும் இவர் வந்து சாவை பார்த்து பயப்படல. எனக்கு சாவு வேணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கார். டெத் இஸ் நாட் அன் எண்ட், இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு போயம் எழுதுறாரு. என்ன போயம் அப்படின்னா கிராசிங் த பார் அப்படின்ற அந்த போயம். அந்த போயம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். சன்செட் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அண்ட் ஒன் கிளியர் கால் ஃபார் மீ and may there be no morning of the bar when I put out to sea. சூரியன் மறையிற நேரம், நட்சத்திரம்லாம் வர டைம் நான் சாக விரும்புகிறேன். அண்ட் அதே டைம் என்னோட சாவில் யாருமே அழவே கூடாது அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பட் such a tide as moving sea must sleep, too full of sound and foam, when that which drew from out of the boundless deep turns again home. அந்த கடல் அலை எப்படி சத்தமே இல்லாமல் வந்துட்டு போகுதோ அதே மாதிரி என்னோட சாவு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு கடல் ரொம்ப அமைதியாக எப்போ அந்த மாதிரி எந்த ஒரு அதிர்வலைகளுமே இல்லாமல் சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக என்னோட சாவு இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்றார். அடுத்த லைன், twilight and evening bell and after that the dark and may no sadness of farewell when I am back. தினமும் மாலை நேரத்தில் தேவாலயத்தில் ஆலயமணி அடிக்கிற மாதிரி, ஈவினிங் டைமில் ஒரு ஆலயமணி அடிக்கிற மாதிரி என்னோட சாவு நிகழ்ந்துடணும். அவ்வளோ சாதாரணமாக யாருக்கும் எந்தவித நோட்டீஸுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பெல் அடித்த மாதிரி என்னோடய சாவு இருக்கணும். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சாவில் யாருமே அழக்கூடாது. ஃபார் த்ரோ ஃப்ரம் அவுட் ஆஃப் அவர் போன் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் த ஃப்ளட் மே பியர் மீ ஃபேர். ஐ ஹோப் டு see மை பைலட் ஃபேஸ் டு ஃபேஸ்.
when I have crossed the bar. இப்போ இருக்க இந்த நேரத்தையும் காலத்தையும் கடந்து போயிட்டேன், குறுக்கு காட்டை கடந்துட்டேன். குறுக்கு காடு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறது இந்த உலகத்தை அப்படி தான். ஐ ஹோப் டு see my pilot face to face. இந்த இடத்துல பைலட் அப்படின்றத யாரை குறிக்கிறார் அப்படின்னா கடவுள். இந்த இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது என்னுடைய பைலட்டான என்னோட கடவுளை நான் இறந்ததுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு எழுத்தாளன் அவனுடைய சாவை எதிர்கொள்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கான் அப்படின்றது, சாவை பற்றினா ஒரு துளி கூட பயம் இல்லாமல் அதை அதிகமாக எதிர்கொள்கிறது வந்து ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். இந்த அப்படிப்பட்ட ஒரு போயம் தான் இந்த கிராசிங் த பார் அப்படின்ற இந்த போயம். ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்ற அந்த எழுத்தாளரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த எழுத்தாளரோட மனைவி வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அப்படின்றவங்க. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து இறக்குற தருவாயில் இருந்தாங்க. ஆனால் ராபர்ட் ப்ரௌனிங்க்கு அவங்க மனைவியை இழக்கிறதுல விருப்பமே இல்லை. நீ என் கூடயே இருந்துடணும், நான் உன் கூடயே வந்துடுன்ற மாதிரி அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் இயற்கை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு கவிதை எழுதுறாரு. இந்த போயமோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷனை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ப்ராஸ்பைஸ் ஃபியர் டெத் டு ஃபீல் த ஃபாக் இன் மை த்ரோட், த மிஸ்ட் இன் மை ஃபேஸ். நான் மரணத்தை பார்த்து பயப்படுறேன்னா என்னோட தொண்டையில், என்னோட முகத்தில், எல்லா இடத்துலையும் ஃபாக் இறங்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்னோ பிகின் அண்ட் த பிளாஸ்ட் டினோட் ஐ எம் நியரிங் த பிளேஸ். பனி அதிகமாக அடிக்கிறப்போ, காற்று ரொம்ப அதிகமாக வீசுகிறப்போ நான் ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டேன், மரணத்தை கிட்ட. த பவர் ஆஃப் த நைட், த ப்ரெஸ் ஆஃப் த ஸ்ட்ராங், த போஸ்ட் ஆஃப் த ஃபோ. இந்த டார்க் வந்து அவ்வளோ, இந்த இருட்டு மேலே அவ்வளோ பயம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த புயலோட எதிரி அப்படின்றது இது எல்லாமே என் கண்ணுக்கு ரொம்ப அதிகமாக புலப்படுது. when he stands the orc fear in a visible form, yet the strong man must go. உன் முன்னாடி மரணம் அப்படின்ற அந்த ஒரு பயம் நிற்குதுன்னா கூட ஒரு போர் வீரனை போல நீ அதை எதிர்கொள்ளணும். for the journey is done and the summit attained and the barriers fall. என்னோட வாழ்க்கை பயணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இருக்க எல்லா தடைகளும் என்னை விட்டு போயிடுச்சு, நான் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்றாரு. through a battle to fight the golden of be gained the reward of it all. மரணம் அப்படின்ற அந்த ஒரு பரிசு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ சும்மாலாம் செத்துற முடியாது. ஒரு போர் வீரனை போல நீ சண்டை போட்டு சாகணும். அதுதான் அந்த பயணத்தோட பரிசு, அதாவது உன் வாழ்க்கை பயணத்தோட பரிசு. ஐ வாஸ் எவர் அ ஃபைட்டர், ஸோ ஒன் ஃபைட் மோர், த பெஸ்ட் அண்ட் த லாஸ்ட். நான் எப்பயுமே வந்து ஒரு சிறந்த போர் வீரன். என் வாழ்க்கையில் நான் கடைசியாக போடக்கூடிய சண்டை இதுதான் என்னுடைய பெஸ்ட் ஃபைட். என்ன அப்படின்னா மரணத்தோடு நான் போடக்கூடிய சண்டை தான். ஐ வுட் ஹேட் த டெத் பேண்டேஜ் இன் மை ஐஸ் அண்ட் ஃபேட்போர் அண்ட் பேட் மீ க்ரீப் பாஸ்ட். மரணம் வந்து என்கிட்ட நீ பரவாயில்ல வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் விட்டுறக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் இந்த மரணத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். நோ, லெட் மீ டேஸ்ட் த ஹோல் ஆஃப் இட், ஃபியர் லைக் மை பீஸ், த ஹீரோஸ் ஆஃப் ஃபோல்டு. மற்ற வீரர்கள் மாதிரி, மற்ற போர் வீரர்கள் மாதிரி, இறந்து போன அத்தனை போர் வீரர்கள் மாதிரி, இந்த மாதிரி அவங்களோட இறப்புல சண்டை போட்டு செத்த அத்தனை போர் வீரர்கள் மாதிரி தான் நானும். அவ்வளோ சீக்கிரம் செத்துற மாட்டேன், அந்த மரணத்தோட சண்டை போட்டு தான் நான் சாவேன். பியர் த பர்ன்ட் இன் அ மினிட், பே கிளாட் லிவ்ஸ் அரியஸ் ஆஃப் பெயின், டார்க்னஸ் அண்ட் கோல்டு. கடைசி தருவாயில நீங்க அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் என்ன அப்படின்னா அந்த கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருள் அண்ட் அவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்றார். அந்த இறக்குற தருவாயில இது மூணுமே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா பார்த்துக்கோங்க. For sudden the worst turn the best to the brave, the black minutes at the end. கடினமான தருணமே வீரர்களுக்கு சிறந்தது, அந்த கருப்பு நிமிடமும் வந்து சேரும். அதாவது அவன் அந்த மரணத்தோட போராடி அந்த பிளாக் மினிட்குள்ள என்டர் ஆயிட்டான். எலிமெண்ட்ஸ் ரேஜ், the faint voices that rave shall dwell shall blend. நீ இறந்ததுக்கு அப்புறம் உங்க மேல யாருக்கும் எந்த ஒரு பகைமையுமே இருக்காது. நீங்களா எப்படி பிறந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க இறந்ததுக்கு அப்புறம் போயிடுவீங்க. ஷல் சேஞ்ச் ஷல் பிகம் ஃபர்ஸ்ட் அ பீஸ் அவுட் ஆஃப் பெயின், தென் அ லைட், தென் த பிரெஸ்ட். இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு போர் வீரனை போல உங்க நெஞ்சு மாறிடும். இவன் எதையும் எதிர்கொள்றவன் அப்படின்ற மாதிரியான உங்க இறப்பும் உங்களுடைய சடலமும் இருக்கும். லாஸ்ட் லைன் தான் இந்த போயமோட பெஸ்ட் லைன் சொல்லுவேன். O thou soul of my soul, I shall clasp thee again, and with God be the rest. O thou the soul of my soul அப்படின்னா என் ஆன்மாவின் ஆன்மாவே, அதாவது அவரோட ஆன்மாவின் ஆன்மா யார் அப்படின்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அப்படின்றத குறிப்பிடுறார். நான் மீண்டும் உன்னை அரவணைக்கிறேன். அதாவது இவர் இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக
சாகிறாரு அப்படின்னா, சாகிறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படின்னா, எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் ஆன அவங்களுடைய மனைவிய இறந்த பிறகு மீட் பண்ணி அவங்கள ஒரு கட்டி பிடிக்கிறதுக்காக, உன்னோட உன்னோட அரவணைப்புக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். நாம 2 பேருமே ஒண்ணா சந்தோஷமா அந்த கடவுள் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். எதிர்பார்த்திருத்தல் அவளுக்காக அப்படின்றதான் இந்த போயமோட டைட்டில். ப்ராஸ்பைஸ் அப்படின்ற இந்த பேர்ல வச்சிருப்பாரு. சச் அ ஒண்டர்ஃபுல் போயம். உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த போயமை திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த போயம். ஒரு 8 பேர் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த 8 பேருக்குமே கையில் சாப்பாடுன்னு இருந்தது ஒரு 4 ஆரஞ்சு பழம் மட்டும்தான். எப்படி அவங்க சர்வை பண்ணாங்க? அப்புறம் ஒரு 21 நாளுக்கு அப்புறம் அவங்க சர்வைவ் ஆகி வெளில வந்துட்டு அவங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு அந்த எடி வி ரிக்கன் பேக்கர் அப்படின்ற அந்த கேப்டன் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னார். அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்தோடனே அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, அந்த ஈடி கிட்ட ஹவு டிட் யூ சர்வைவ், எப்படி நீங்கள் அங்கே உயிர் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஈடியோட பதில் என்ன தெரியுமா? வி ப்ரேட் அப்படின்னாரு. வி ப்ரேட் அப்படின்னா நாங்கள் பிரார்த்தித்தோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. 5 நாட்கள் அமைதியாக பிரயாணம் செய்தோம். கடல் கண்ணாடியைப் போல பளபளத்தது. சூடு தாங்க முடியவில்லை. எங்கள் கைகள், முகம், கால்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. எங்களை தேடி எந்த கப்பலோ விமானமோ வருவதை நாங்கள் பார்க்க முடியவில்லை. என் படகில் இருந்த ஒருவனது பாக்கெட்டில் ஒரு பைபிள் இருந்தது. ஒருவர் மாற்றி ஒருவராக பைபிளில் இருந்து வாசிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எளிமையோடும் தாழ்மையோடும் பிரார்த்திக்க ஆரம்பித்தோம். ஆரஞ்சுகள் தீர்ந்ததும் எங்களுக்கு பெரும் பசி ஏற்பட்டது. நாங்கள் உணவிற்காக பிரார்த்தித்தோம். 7 பேர் நடந்தவற்றை நேரில் பார்த்த சாட்சியங்களாக இல்லாவிட்டால் இக்கதையை நான் துணிந்து கூற மாட்டேன். ஏனெனில் அது நம்ப முடியாதது. சிறிய ரப்பர் படகில் ஆரம்பத்தில் 8 பேர் இருந்தனர். 13ஆம் நாள் ஒருவன் இறந்து விட்டான். 8ஆம் நாள் உணவிற்காக நாங்கள் பிரார்த்தித்தோம். எங்கிருந்தோ ஒரு கடல் பறவை வந்து என் தலைமேல் அமர்ந்தது. மெதுவாக என் கைகளை தூக்கி அதை பிடித்து விட்டேன். பிறகு அதன் தலையை வெட்டி இறக்கையை உரித்து உடலை துண்டாக்கி எலும்பு உட்பட எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டோம். அதன் உடலில் மிச்சம் இருந்த குடல் பகுதியை தூண்டிலில் வைக்க உணவாக பயன்படுத்தினோம். கேப்டன் ஷெரி ஒரு 6 அங்குல நீளமுள்ள ஒரு மீனை பிடித்தான். நான் ஒரு கடல் மீனை பிடித்தேன். இன்னும் 2 நாட்களுக்கு எங்களுக்கு உணவு இருந்தது. அன்றிரவு நாங்கள் முதலாக மழையில் நனைந்தோம். மழையை பிடித்து குடிப்பதற்காக நீர் சேகரித்தோம். பிறகு மேலும் நீரை பிடித்து சேமித்து கொண்டோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 28 டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பெரிய விமானம் மூலயமா அவங்க காப்பாற்றப்படுறாங்க. இந்த இவ்வளோ பெரிய கதையிலையும் மக்களால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 21 நாள் நீங்கள் எப்படி சர்வை பண்ணீங்க அப்படின்றது கேள்விக்கு அவரோட பதில் தான் வி ப்ரேட் அப்படின்ட்டு தான். ஒருத்தன் பிரார்த்தனை மூலயமா என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படின்றது அந்த மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய நம்பிக்கை உண்டாக்குச்சு. நான் என்ன சொல்லுவேன், பிரார்த்தனை மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. ஓகேவா? இது வந்து பிரார்த்தனை அப்படின்றது வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி. உங்களுக்கும் வாக்கிங் ஸ்டிக்குக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஸோ நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த வாக்கிங் ஸ்டிக் கிடையாது. ஆனால் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக் வேணும். அது மாதிரி நீங்கள் அந்த பிரார்த்தனையை ப்ரேயரை வைக்காமல் உங்கள் மேலே அந்த நம்பிக்கையை வைங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். 1861ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அவரோட சொந்த ஊரில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச் எதுக்காக அப்படின்னா, மார்ச் 4 அப்போ அவர் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்க போகிறார். இந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவர் சொந்த ஊரில் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி ஸ்பீச் அவரோட தெருவில் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்பீச் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன். இது ரொம்ப சின்ன ஸ்பீச் தான், ஒரு 200 வேர்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியான ஒரு ஸ்பீச் தான். என் நண்பர்களே, இந்த பிரிவு வேளையில் என் சோகத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்திற்கும் இந்த மக்களின் அன்பிற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 1/4 நூற்றாண்டு இங்கு வாழ்ந்திருக்கிறேன். இளைஞனாயிருந்து முதியவனானேன். இங்குதான் என் குழந்தைகள் பிறந்தன. ஒன்று புதைக்கப்பட்டது. நான் இப்போது சொல்கிறேன், எப்போது திரும்புவேனா என்று எனக்கு தெரியாது. வாஷிங்டனில் எனக்கு மாபெரும் பொறுப்பு காத்திருக்கிறது. தெய்வீக அருளின் உதவியின்றி என்னால் வெற்றி பெற முடியாது. அந்த உதவி இருந்தால் என்னால் தோற்க முடியாது. எங்கும் நன்மை செய்பவரை நம்பி எல்லாம் நன்மையாக இருக்கும் என்று உறுதி அடைவோமாக. இந்த மொத்த ஸ்பீச்லையுமே இந்த 2 லைன் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். என்ன அப்படின்னா, தெய்வீக அருளின் உதவியின்றி என்னால் வெற்றி பெற முடியாது. அந்த உதவி இருந்தால் என்னால் தோற்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தெய்வீகத்தை தூக்கி ஓரம் வச்சிருங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியாது.
அண்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களால் தோக்க முடியாது. லைட்ஸ் ஆன் மெனி லேம்ப்ஸில் செகண்ட் பார்ட்டான ஃபெய்த் அண்ட் இன்னர் காம் அப்படின்ற இந்த பாட்டு முடிவடைஞ்சிருச்சு. அண்ட் தேர்ட் பார்ட்டான கரேஜ் அண்ட் த கான்குவஸ்ட் ஆஃப் ஃபியர் அப்படின்ற அந்த பாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மறக்காமல் நார்கோட்டிக் ரீடரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இன்கன் திங் அப்படின்ற ஒரு புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். அந்த புக் கிளப்புடைய வாட்ஸ்அப் பப்ளிக் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சிவனேஷ். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஏன் நீ சிரிக்கிற?